இஸ்ரேலுக்கு இலவச விசா, பாதுகாப்பு அச்சுறுத்தல், யுத்த குற்றமிழைத்தவர்களும் நாட்டுக்குள் வரும் அபாயம் என ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சாட்சியம் அளிப்பதற்கு தயார், ஆனால் யாழ் செல்ல முடியாதென கோட்டாபய தெரிவிப்பு. தர்மசக்கர ஆடை அணிந்ததாக பெண் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட விவகாரம் போலீஸ் பொறுப்பதிகாரி அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வாக்குமூலம் பெறப்பட்ட 43 பேரின் பி அறிக்கைகள் எங்கே? நிசாம் காரியப்பர் கேள்வி. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ஹவாயில் சுனாமி அலைகள் தாக்கம். சில பகுதிகளில் 3 முதல் 5 அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் முயலும் ஆமையும். ஜெர்மன் மிருக காட்சி சாலையில் 12 பபூன்கள் சுட்டுக் கொலை. நல்ல நண்பன் இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கப்படலாம் என்கிறார் ட்ரம்ப். ஓவல் மைதான பராமரிப்பாளருக்கும் கம்பீருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்தை அடுத்து இன்று ஆரம்பமாகவுள்ள இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயதின் கீழ் யூத் தொடரில் காலி அணி சாம்பியனானது. 103 ஓட்டங்களை பகிர்ந்த நெதகி ரஷ்மி சகோதரிகள். இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lk-ஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். இது உங்கள் வீரகேசரி, எங்கேயும் எப்பொழுதும்.